வணக்கம். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுல எப்படி இந்த வயல் இருக்குது பாருங்கள், லேசான பச்சையாக இருக்கும். செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள், நல்லா கருன்னு இருக்கும். இவங்க பொட்டாஸ் டிஏபின்னு எல்லாம் போடுவாங்க. அது இல்லாமல் பாருங்கள், இந்த பரப்பு பாருங்கள், களைக்கொல்லி அடிச்சுப்பாங்க. சுத்தமாக இருக்கும். நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் கூட தெரியும், பார்த்து நடந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வயல் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எவ்வளோ களை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். உள்ளே எதுவும் கிடந்தால் கூட தெரியாது. அதுக்கு தான் இதை அறுத்தாலும் மறுபடியும் வளரனால. அந்த காலத்தில் மாடு வச்சுருந்தாங்க, எல்லாம் அறுத்து மாட்டுக்கு போடுவாங்க. அப்போ வரப்பு சுத்தமாக இருக்கும். அப்பையும் முளைக்கும். இருந்தாலும் அப்போ தான் பாம்பு கடிச்சுத்தான் அப்படிம்பாங்க, கடிச்சு போச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்கனால நம்ம இயற்கை விவசாயத்தில் கவனமாக நடக்கணும். இது பெரிய பாடுங்க பாருங்கள், எவ்வளோ முளைச்சிருக்கு. இதே இங்கே பாருங்கள், களைக்கோழி அடித்து அழகாக நடக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் வித்தியாசம் தான். இயற்கை செழிப்பாக இருக்கும், ஆனால் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி களை எடுக்கிறதுக்கும் அதிக ஆள் தேவைப்படும். அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம இயற்கை விவசாயத்தில் களை. பக்கத்து வயல்காரங்க உரம் எல்லாம் போடுவாங்க. எப்படி வரப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள். அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வரப்பு ஊடு வரப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வரப்பு எது நெல் எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் வரப்பு.